குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் மார்னிங் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் ஓகேங்களா. ஸோ அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா சுமார் தொடர்ந்து 2 நாட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனமழையின் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்தாங்க ஓகேங்களா. ஸோ அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், லீவில் இருக்கீங்க. ஆனால் போன வாரத்துக்கு முந்தின வாரம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சூழ்நிலை இருந்துச்சுன்னா பரவலான கனமழை வந்து பார்த்தீங்கன்னா மாலை வேளையிலும் அதுக்கப்புறம் இரவு வேளையிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களில் பெய்திச்சு. ஆனால் லீவ் அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே வரல. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்க, மழை பெய்யுது ஆனால் லீவ் அனௌன்ஸ்மெண்ட்டே ஏன் வரல நிறைய பேர் கேட்டாங்க. இப்போ உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிட்ருக்கோம் ஓகேங்களா. ஆஃப்டர் தீபாவளி வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமையும் சரி வியாழக்கிழமையும் சரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லீவ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. நாளை அதாவது வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா லீவ் அனௌன்ஸ்மெண்ட் வர சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கனமழை பெய்து வருதுல்ல, ஸோ இதோட சீற்றம் அதிகரித்து வருகின்ற வாரத்தில் மிக கனமழை வந்து பார்த்தீங்கன்னா பெய்யக்கூடும் ஓகேங்களா. அதனால் அடுத்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கனமழையின் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு கிட்டத்தட்ட 100% உங்களுக்கு லீவ் அனௌன்ஸ்மெண்ட் வரும் ஓகேங்களா. அதாவது வருகின்ற வாரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டேஸ் எல்லா நாட்களுமே உங்களுக்கு விடுமுறையாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. ஏன்னு சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதாவது வருகின்ற 26ஆம் தேதியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கனமழையோட சீற்றம் அதிகரிக்கும்னு சென்னை வானிலை ஆய்வு மையத்தில் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு மாவட்டங்களை விடுமுறை அறிவிச்சிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அந்தந்த மாவட்டங்களுக்கு திரும்ப விடுமுறை வர சான்சஸ் அதிகமாக இருக்குது ஓகேங்களா. ஆல்ரெடி லீவ் அனௌன்ஸ்மெண்ட் சொன்ன மாவட்டங்களில் பார்ப்போம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தஞ்சை, கடலூர், மயிலாடுதுறை, விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், சென்னை, கள்ளக்குறிச்சி, புதுவை, காரைக்கால், ராணிப்பேட்டை, திருவாரூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்தாங்க. சென்னையில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிருந்தாங்க ஓகேங்களா. ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில மாவட்டங்களில் கனமழை பெய்து வருது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சேலம், ஈரோடு, கோவை ஆகிய மாவட்டங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நாமக்கல்லையும் வந்து பார்த்திங்கன்னா கனமழை பெய்து வருது ஓகேங்களா. ஸோ இந்த மாவட்டங்களுக்கும் வருகின்ற நாட்களில் விடுமுறை வரத்துக்கான சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. அதாவது இப்போது போன புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா யாருமே எதிர்பார்க்கல, சுமார் 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு செவ்வாய்க்கிழமை இரவே வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை அறிவிச்சிட்டாங்க ஓகேங்களா. ஸோ மழையின் சீற்றம் அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ யாரும் ஒரி பண்ணாதீங்க, எல்லோரும் ரெயினில் சேஃபாக இருக்கும் ஓகேங்களா. ஏன்னா நெக்ஸ்ட் வீக்கு தொடர் கனமழை வருது, நீங்கள் வீட்டிலலாம் சேஃபாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மழையின் சீற்றம் அதிகரித்தா வெள்ளப்பெருக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட சூழ்நிலை இருக்கும். ஸோ இதோட சூழ்நிலை இயல்பு நிலைக்கு வரத்துக்கே இன்னும் ஓரிரு நாட்களுக்கு மேலே ஆயிரும் ஓகேங்களா. எல்லோரும் சேஃபாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.